வருஷத்தினுடைய 2 மாதங்களை கடந்து ஒரு புதிய மாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கூப்பிடுற தூரத்தில் தான் இருக்கிறாரு. இந்த மாதம் நீங்கள் என்னென்ன காரியத்துக்காக அவரை உண்மையாய் கூப்பிடுகிறீர்களோ கட்டாயம் அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. போகட்டும். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நான் இந்த செய்தியை நான் துவங்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ச்சியாக இந்த 2026 ஆண்டில் ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வருகிறோம். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பனை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த நல்ல மேய்ப்பன் எப்படிப்பட்டவர், அதை வேதம் இன்னைக்கு எப்படி நமக்கு அதை விளக்கி சொல்லுகிறது. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளால் அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இதில் 3 காரியங்களை மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். முதலாவது, ஆடுகள் மேய்ப்பனை அறிந்திருக்கிறது. 2வது, மேய்ப்பனும் ஆடுகளை நன்கு அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. இந்த 2 பாயிண்டில் ஆடுகள் எப்படிப்பட்டது, மேய்ப்பன், அந்த நல்ல மேய்ப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது ஆடுகளை பற்றி நிறைய காரியங்களை உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம மேய்ப்பனை குறித்து படித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய மேய்ப்பன் எப்படிப்பட்டவர் அப்படி என்பதை குறித்து 2 காரியங்களை சொன்னோம். முதல்ல, அவர் தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட சட்டப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான ஒரு மேய்ப்பராக இருக்கிறார். அவர் தானாக வரவில்லை. அவர் பிதாவாகிய தேவனால் ஆடுகளின் பிரதான மேய்ப்பராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பிரதான மேய்ப்பராக இருக்கிறார், பெரிய மேய்ப்பராக இருக்கிறார், அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவது, அவர் இஸ் a legal shepherd. அவர் சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு மேய்ப்பர் என்பதை குறித்தும் நம்ம பார்த்தோம். 2வது என்ன பார்த்தோன்னா, அவர் ஆடுகளை நன்கு அறிந்திருக்கிறார். எப்படி ஆடுகள் அவரை அறிந்திருக்கிறதோ அதே போல் அவர் ஆடுகளை என்ன பண்ணியிருக்கிறார், நன்கு அறிந்திருக்கிறார். அவருடைய ஆடுகளை பற்றி அவருக்கு தெரியும். அவருடைய ஆடுகளை, அவர்களுடைய சூழ்நிலை, அவர்களுடைய கவலை, அவர்களுடைய கண்ணீர், அவர்களுடைய ஏங்கல்கள், அவர்களுடைய வேதனைகள் எல்லாம் அந்த ஆடுகளை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். 3வதாக நம்ம பார்த்தது பார்க்க போகிறது இன்னைக்கு அதுதான் பார்க்க போகிறோம். கிரைஸ்ட் சீக்ஸ் இஸ் லாஸ்ட் ஷீப். கிறிஸ்து தொலைந்து போன தன்னுடைய ஆடுகளை அவர் தேடுகிற மேய்ப்பனாய் இருக்கிறார். தொலைந்து போன தன்னுடைய ஆடுகளை அவர் தேடுகிற ஒரு மேய்ப்பனாய் அவர் இருக்கிறார். ஏனென்று சொன்னால், லூக்கா புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்து 1 தொலைந்து போனால் அந்த ஆடுகளை 99 ஆடுகளை அவன் அப்படியே விட்டுவிட்டு தொலைந்து போன தன்னுடைய ஒரு ஆட்டை தேடி அவன் என்ன பண்ணுவான், அவன் தேடி போக மாட்டானோ என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், உங்களில் ஒருவனுக்கு ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாக இருந்து அவைகள் 1 காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது கிறிஸ்துவனுடைய சுபாவம். கிறிஸ்துவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவருடைய ஆடுகளை அவர் எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பார். அது எங்கே இருந்தாலும், அது என்ன நிலையில் இருந்தாலும், அது என்ன கண்டிஷனில் இருந்தாலும், அது ஒருவேளை எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், அது எல்லாரும் அதை மறந்து போயிருந்தாலும் அவர் மறக்க மாட்டார். அவர் கட்டாயம் அவர் தம்முடைய ஆடுகள் மீது மிகுந்த அக்கறை உள்ளவர். அதுவும் தொலைந்து போன ஆடுகள் மீது மிகுந்த அக்கறை உள்ளவர்.
இந்த நல்ல மேய்ப்பன் எப்படிப்பட்டவருங்க? தொலைந்து போன தன்னுடைய ஆடுகளை மிகுந்த கருத்தோடு, கரிசனையோடு, மிகுந்த பாரத்தோடு என்ன பண்ணுகிறார்? தேடுகிறார். இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். பரலோகத்தை விட்டு வந்ததுக்கே காரணம் அதுதான். பரலோகத்தினுடைய மகிமையெல்லாம் துறந்து இந்த பூமிக்கு அவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன? வேதம் சொல்லுகிறது, தொலைந்து போனதை தேடும்படியாக மனுஷகுமாரன் என்ன பண்ணாராம்? இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நேச்சுரலாக இந்த ஆடுகளை பார்த்தீங்கன்னா அவைகள் அப்படி தான். அது சில நேரங்களில் என்ன பண்ணணும்னு சொன்னால், வழி தவறி அல்லது எப்படியாவது அது ஏமாந்து போய் யாராவது யார் மூலமாக அது ஏமாற்றப்பட்டு அது என்ன பண்ணணும்? மேய்ப்பனை விட்டு ரொம்ப தூரம் போய்விடுகிறது. சில ஆடுகள்லாம் எங்கே இருக்குன்னே தெரியலை. ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியலனாலும் இந்த மேய்ப்பனானவர் தேடி கண்டுபிடிப்பார். ஏன்னா வசனம் சொல்லுது, 53 ஏசாயா 53 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் தன் வழியிலே போனோம். இதுதான் நம்ம பண்ண வேலை. என்னன்னா, நம்ம எல்லாம் நமக்குன்னு ஒரு சொந்த வழியை வைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சொந்த புத்தியிலே நாம் நடக்கிறோம். அது என்ன ஆகுறதுன்னா, ஆண்டவர் விட்டே நம்ம ரொம்ப தூரம் என்ன பண்ணுகிறது? கொண்டு போகிறது. அதனுடைய விளைவு என்ன? நமக்கு தான் பாதிப்பு. ஆனால் மெய்ப்பெண் அவருடைய இருதயம் என்னன்னா, தொலைந்து போன ஆடுகளை தேடுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நாம் கூட ஒரு காலத்தில் தொலைந்து போயிருந்தோம், நம்மளை தேடி கண்டுபிடிச்சார். இப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்ட சில ஆடுகள் இங்கே இருக்குது. இப்போ தான் மந்தைக்குள்ளே வந்திருக்கிற ஆடுகள் இருக்குது. குற்றுயிராகவும் கொலை உயிராகவும் பிசாசினால் பாதிக்கப்பட்டு சாபத்தின் கீழே, சத்துருவினுடைய தாக்கத்தின் கீழே மனம் சிதைந்து போய், மனம் கெட்டு, சரீரம் கெட்டு, ஆவி கெட்டு, எல்லாமே சிதைக்கப்பட்ட இப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தேடி வருகிறார். அல்லேலூயா! எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க. இந்த தொலைஞ்சு போன ஆடுங்க நிறைய இருக்குது. இங்கே கூட ஒரு பாப்பா இருக்கிறா, கீர்த்தி வந்திருக்கா. கை தூக்குடியம்மா, கீர்த்தி கை தூக்கு பாருங்க. அவளுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது. ஆனால் அது அவருடைய ஆடு. கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் பயங்கரமான பிசாசின் பிடியில் ஆக்ரோஷமான ஒரு பிசாசு அவளை கெடுத்து, அவன் மனசை கெடுத்து, அவள் ஆவியை கெடுத்து, சிதைத்து தொலைந்து போன இந்த ஆடை கர்த்தர் இன்னைக்கு கண்டுபிடிச்சி இன்னைக்கு எவ்வளோ அழகாக சபையில் உட்காந்துருக்கிறானா. கர்த்தர் தொலைந்து போன ஆடுகளை தேடுகிறவர். அல்லேலூயா! அந்த மீட்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அந்த மாதிரி இன்னைக்கு மீட்கப்பட்டவங்க யாராவது இருக்கிறீங்களா? கை தூங்க பார்க்கலாம். என்னை கூட ஆண்டவர் அப்படி தான் தேடி வந்தார். நான் பயங்கர விக்கிரகாராதனையில் இருந்தேன். நான் ஆண்டவர் அறியாமல் இருந்தேன். உண்மையான தேவன் எனக்கு தெரியாது. பிசாசின் பிடியில் இருந்தேன், மனசு கெட்டு போயிருந்தேன், குழப்பத்தில் இருந்தேன், சிதைக்கப்பட்டிருந்தேன். இன்றைக்கி பிசாசினுடைய வேலையை அவரை விட்டு பிரித்து கொண்டு போகிற அந்த சூழ்நிலை தான் அவன் பண்ணுவான். நாம் எல்லோரும் வழி தப்பி ஆடுகளைப் போல அவனவன் தன் தன் வழியிலே போனோம். நம்ம வழியில் போனால் தொலைந்து போயிடுவோம், கனெக்ஷன் கட் ஆகிடும். அதை பற்றி அடுத்த பாயிண்டில் நான் பேசணும்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம வழியில் போனால் ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் போயிடுவோம், கனெக்ஷன் கட் ஆகிடும், எதுவுமே இருக்காது, பாதிப்புகள் தான் அதிகம் இருக்கும். இந்த பாதிப்பு எப்படி வரும்னா ஸ்லோவாக தான் வரும், எடுத்த உடனே வராது. ஒரு தொலைந்து போன குழந்தையோ ஒரு தொலைந்து போன மனிதனோ எடுத்த உடனே அந்த பாதிப்பு அவன் உணர மாட்டான். கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் தெரியும், ஐயோ நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம், நமக்கு அச்சம் வந்துடும், பயம் வந்துடும், கலக்கம் வந்துடும், குழப்பம் வந்துடும், எல்லாம் வந்துடும். பிசாசனுடைய ஓநாய்களுடைய அந்த பாதிப்பு வந்துடும், சிங்கங்களுடைய பாதிப்பு, கரடியுடைய பாதிப்பு, இதெல்லாம் பிசாசினுடைய கிரியைகள். இன்னைக்கு உலகத்தில் தலை விரித்து ஆடுது. உலகத்தில் பிசாசினுடைய கிரியைகள் தலை விரிச்சு ஆடுது. நிறைய பேரை சாத்தான் தன்னுடைய அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறான். அதுக்கு திருவிழாக்கள் வேற நடக்குது இங்கே உலகத்தில். நம்ம ஊரில் பாதிப்புகள் அப்படியே அடிமைப்படுத்தப்பட்டு சிக்குண்டு நொறுங்குண்டு சில பேர்லாம் பயங்கரமான பொசிஷனில் இருக்கிறாங்க, பிசாசினுடைய பிடியில் இருக்கிறாங்க. நிறைய பேரை சத்துரு கெடுத்து வைத்திருக்கிறான். சில பேருடைய மனம் கெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் விட மாட்டார். அவருடைய ஆடுகளை அவர் கட்டாயம் தேடி கண்டுபிடிப்பார். அவருடைய ஆடுகளுக்காகவே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறவர். ஜீவனை கொடுக்கிறவர் இல்லைங்க, ஜீவனை கொடுத்தவர். ஜீவனையே கொடுத்தார் என்றால் அதை ஒரு நாளும் அவர் மறக்க மாட்டார், கட்டாயம் தேடி கண்டுபிடிப்பார். இவர் எப்படிப்பட்டவர்?
தன் ஆடுகளை தேடி கண்டுபிடிக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்தினுடைய மகிமையே திறந்து இந்த பூமிக்கு வந்தார்னா அதனுடைய நோக்கம் என்ன? இழந்து போனதை தேடவும், தொலைந்து போனதை. இப்போ நீங்கள் கூட ஒரு சில பேர்லாம் கனெக்ஷன் கட்டாக இருக்கலாம், மந்தையில் இருப்பீங்க, பட் கனெக்ஷன் கட்டாக இருக்கும், எங்கேயோ போயிட்டு இருப்பீங்க, சுய புத்தியின் மேலே சாய்ந்து எங்கேயோ விட்டு விலகி போவீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை விட மாட்டார், உங்களை கட்டாயம் தேடி கண்டுபிடிப்பார். சிலதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கப்படும், சிலதெல்லாம் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி வரும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர் பரலோகத்தினுடைய மகிமையை விட்டு இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கமே இழந்து போனதை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சகேயு அவன் பாருங்க, ஒரு பெரிய செல்வந்தனாக இருந்தான், எல்லா அதிகாரத்தில் இருந்தான், எல்லாம் இருந்தான். ஆனால் அவன் இழந்து போனவனாக இருந்தான், லாஸ்ட் ஷிப்பாக இருந்தான். அவன் எப்படி இருந்தான்னா, அவன் தொலைந்து போன நிலையில் இருந்தான். பணம் இருந்தது, நல்ல வேலை இருந்தது, ஆனால் அவனுக்குள்ள சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, மன அழுத்தம், பாவத்தினால் அவன் பாதிக்கப்பட்டிருந்தான். இயேசு அவனை தேடி போய் அவனை சந்தித்த பிறகு அவன் வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு வந்தது. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தேன் என்று சொன்னார். கண்டுபிடிக்கப்பட்ட உடனே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. தன்னுடைய ஆடுகளை ஆண்டவர் கண்டுபிடிக்கும் பொழுது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு சூழலை உருவாக்குகிறது. என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள், இந்த தொலைந்து போன ஆடை நான் என்ன பண்ணேன்? கண்டுபிடித்து விட்டேன். ஹல்லேலூயா! அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர் தேடுகிறவர், தொலைந்து போன தன்னுடைய ஆடுகள் மீது அக்கறை உள்ளவர். அவர்களை அப்படியே விட்டுவிட மாட்டார். நிச்சயம் அவர்களை தேடி கண்டுபிடித்து மந்தைக்குள்ளே கொண்டு வருகிறவர். யோவான் 6:37, யோவான் எழுதின சுவிசேஷம் 6:37, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6:37, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எனக்கு தந்தவைகளில், அவர் பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு ஆடும் சரியான நேரத்தில் மேய்ப்பனால், இந்த நல்ல மேய்ப்பனால் கண்டுபிடிக்கப்பட்டு தொழுவத்துக்குள்ளே கொண்டு வரப்படும். தொழுவத்துக்கு அது கொண்டு வரப்படும். அது வேற எங்கேயும் தொலைந்து போயிருந்தாலும், அது சிதைக்கப்பட்டிருந்தாலும், அது நொறுங்குண்டிருந்தாலும் அதை தேடி கண்டுபிடித்து அவர் தன்னுடைய மந்தைக்குள்ளே என்ன பண்ணுவார்? கொண்டு வந்து சேர்ப்பார். இயேசு சொல்லுகிறார், இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் என்ன பண்ணணும்? கொண்டு வர வேண்டும். கொண்டு வருகிறவர் அவர் தான். வாக்குத்தத்த ஆராதனையில் கூட ஒரு முக்கியமான காரியத்தை சொன்னேன். ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்க போங்க, நீங்க என்ன பேசுவோம், எப்படி பேசுவோம் பயப்படாதீங்க. நீங்க போய் பேசுங்கள், நீங்க போய் சொல்லுங்கள். ஆனா அவர்களை ரட்சிக்க போகிறது, அவர்களை கொண்டு வர போகிறது நான். ஏன் என்று சொன்னால், நீங்கள் அல்ல ஒரு மனிதனை மாற்றுவது, நீங்கள் அல்ல ரட்சிக்க போவது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களை கொண்டு என்ன பண்ணுவேன்? அவங்களை ரட்சித்து கொண்டு வருவேன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நம்ம போக வேண்டிய வேலை. யாரையும் நம்ம ரட்சிக்க முடியாது. நான் என் கடமை என்ன? சொல்ல வேண்டியது. இன்னைக்கு கூட நான் பிரசங்கிக்கிறேன், என் கடமை பிரசங்கிப்பது. யாரையும் என்னால் மாற்ற முடியாது. நான் மாற்றுகிறவன் அல்ல, ஆனால் என் கூட இருப்பேன்னு ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அவர் கண்டிப்பாக மாற்றுவார், அவர் கண்டிப்பாக ரட்சிப்பார், அவர் கண்டிப்பாக விடுதலையாக்குவார். ஒரு பிசாசில் கட்டிலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்குவது நான் அல்ல. அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது வேலை மட்டும்தான் எனது. சொல்லுடானா சொல்லுவேன், மாற்றப்போகிறது அவர். அதனால தான் சொன்னார், நீ மாற்ற போலடா, சொல்கிற வேலை மட்டும்தான் உன்னுது, நான் உன் கூட இருப்பேன். நான் உன் கூட இருந்து செய்ய போகிற செயல்கள் பயங்கரமாக இருக்கும். அப்போ சொல்ல வேண்டியது என் கடமை. அதனால் அப்படி வந்தவங்க தான் 12 சீசர்கள் உலகத்தையே தலைகீழாக மாற்றினாங்க. ஏன்னா ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணி அமிச்சாரு, நான் இருப்பேன். இந்த மாதம் வாக்குத்தத்தம் அதுதான். இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன? அவர் எங்கோ தூரம் இல்லை, அவர் எங்கோ வெகு தூரத்தில் இல்லை, நீ கூப்பிடுற தூரத்தில் இருக்கிறாரு. உண்மையாய் விசுவாசித்து கூப்பிட்டால் உனக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஸோ அவர் எப்படிப்பட்டவர்? கிறிஸ்து தொலைந்து போன தன்னுடைய ஆடுகளை தேடி தன்னுடைய மந்தைக்குள் கொண்டு வருகிற ஒரு நல்ல மேய்ப்பனை அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவது
இது ரொம்ப முக்கியமான காரியம். இதை நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். கிரைஸ்ட் லீட்ஸ் அண்ட் கைட்ஸ் இட்ஸ் sheep. அவர் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து அவைகளை சரியாய் நடத்துகிற ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் தன்னுடைய ஆடுகளை சரியாய் மேய்த்து அவர்களை சரியாய் நடத்துகின்ற ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். சரியாய் மேய்த்து சரியாய் நடத்துகிற ஒரு மேய்ப்பன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் சரியாக உங்களை நடத்துவார், சரியாக உங்களை மேய்ப்பார். அல்லேலூயா. அவர் சரியாய் உங்களை நடத்துகிற மேய்ப்பர். எப்படிலாம் அவர் நடத்துவார், எப்படிலாம் அவர் உங்களை மேய்ப்பார். அப்போ வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது அவர் எப்படிலாம் நடத்துவார் அப்படின்னா, எப்படிலாம் அவர் மேய்ப்பார். யோவான் 10:3 நம்ம வாசிக்கிறோம். யோவான் 10:3 இப்பொழுது வாசித்த அந்த பகுதியில் 10:3 வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். கர்த்தர் அவருடைய ஆடுகளை நடத்துகிறவர், கூப்பிட்டு நடத்துகிறவர், அற்புதமாய் நடத்துகிறவர். அவர் தன்னுடைய ஆடுகளை என்ன பண்ணுவாரா, மேய்த்து அவைகளை நடத்துகிறவர், மேய்த்து நடத்துகிறவர். அல்லேலூயா. எப்படி மேய்த்து நடத்துவார்? அதை தான் 23ஆம் சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் என்னை எப்படிலாம் மேய்ப்பார்? அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துவார், பசும்புல் மேய்ச்சலிலே நடத்துவார், நீதியின் பாதையில் என்னை நடத்துவார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் அவர் என் கூட இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார், அவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், தண்ணீர்கள் அண்டையில் நடத்துவார், நீதியின் பாதையில் நடத்துவார், மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தாலும் உங்களோடு கூட இருப்பார். இந்த 2023 இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். வெகு தூரத்தில் அல்ல, நீங்கள் கூப்பிடுகிற தூரத்தில். அல்லேலூயா. தம்மை நோக்கி உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு அவர் சமீபமாக இருக்கிறார், சமீபமாக இருப்பார். அல்லேலூயா. கூப்பிடுகிற தூரத்தில் தான் இருக்கிறார். ஆனால் கூப்பிடணும். நீ எங்கே இருந்தாலும் கூப்பிடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ என்ன நிலையில் இருந்தாலும் கூப்பிடு, நீ எப்படி இருந்தாலும் கூப்பிடு, கூப்பிட பழகு. கூப்பிடுறதே கிடையாது. பாருங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். வாக்குத்தத்தத்துக்கும் இந்த செய்திக்கும் ஒரு லிங்க் வருது பாருங்க. வாக்குத்தத்தம் என்னது? இந்த மாதம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். செய்தி என்ன? கர்த்தர் தம்முடைய செய்தியில் வரக்கூடிய குறிப்பு என்ன? கர்த்தர் அவர் மேய்ப்பராக இருந்து நடத்துகிறவர். எப்படி நடத்துவார்? மேய்ச்சலிலே நடத்துவார். ஆனால் என்ன பண்ணணும்? ஆடு கூப்பிடணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கூப்பிட பழகு. சிலதெல்லாம் கூப்பிடவே மாட்டேங்குது, அப்படியே மனசு குன்னி போயிருக்குது. சிலதெல்லாம் அப்படியே அடம் பிடிக்குது, சிலது முரட்டாட்டம் பண்ணுகிறது, சிலது பாவத்தில் விழுந்து போயிருக்குது, சிலது நோய் கொண்டு இருக்கிறது, ஸ்பிரிச்சுவலாக பலவீனப்பட்டிருக்கிறது. அதுக்கு பழையபடி நடக்க முடியாது, அதால் அதுக்கு ஒரு கேஷுவலாக இருக்க முடியாது. இந்த நோய் பிடிச்ச ஆடுகள்லாம் பார்த்துக்கிறீங்களா? நோய் பிடிச்ச ஆடுலாம் அது சகஜமாக வாழாது. ஒரு மாதிரி தலையை தூக்கிக்கும், இல்லை தலையை தொங்க போட்டுக்கும், கண்ணை மூடிக்கும். பக்கத்தில் பாருங்கள், எப்படி கண்ணை மூடிக்குதா, தலையை தொங்க போட்டுக்குதா, இல்லை முகத்தில் ஒரு மாற்றம் இருக்குதான்னு. ஏன்னா உள்ளே ஏதோ உள்ளே போய் ஏதோ நோய் அட்டாக் பண்ணிடுச்சு, பலவீனம் வந்துருச்சு. ஏதாவது ஒன்று மைண்டை அட்டாக் பண்ணிடும். இது ஸ்பிரிச்சுவல் டிசீஸ். இயற்கை நோய்களுக்கும் ஆவிக்குரிய நோய்க்கும் சம்பந்தம் உண்டு. எப்படி இயற்கை ஒரு சரிகிற பிரகாரம் நோய் வந்தால் அப்படியே ஒன்று அப்படியே படுத்துக்குது, இல்லை ஒரு மாதிரி ஆயிடுது, கண்ணை திறக்க முடியாது, சகஜமாக நடக்க முடியாது, ஒரு மாதிரி ஆயிடாது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எப்படி இருக்கிற? How are you? முகத்தை பாருங்கள். சிலதெல்லாம் அப்படியே நடிக்கிற மாதிரி பண்ணோம். இல்லை இல்லை, உனக்கு நோய் இருக்குது, நீ சகஜமாக இல்லையே, வேறு மாதிரி இருக்கிறியே, உன்னுடைய முகமே வேறு மாதிரி இருக்குது, உன் குணமே உனக்கு சொல்லுது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை மேய்க்கிறார், நம்மை நடத்துகிறார். அவர் நம்மை மேய்த்து நடத்தணும்னா நம்ம கூப்பிடணும். அந்த பிக்சரை கண்ணு முன்னாடி வைங்க. ஒரு மேய்ப்பன் ஒரு 100 ஆடு, 99 ஆடு சேஃபாக இருக்குது, ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு. இந்த ஆடு எங்கே போச்சுன்னு தேடி போகிறான். அது எங்கே போயிடுச்சு? ஏன் தேடி போகிறான்? இந்த காணாமல் போன விஷயத்தில் 3 காரியம் ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது காணாமல் போன மகன், அவன் தானாக வந்தான்.
அப்பா தேடி போல, வருவான்னு வெயிட் பண்ணார். ரெண்டாவது தொலைந்து போன வெள்ளி காசு, அது தானா வராது. இன்னொன்று, அது சத்தமும் போடாது, ஆனால் அது சைன் பண்ணும். அதனால தான் விளக்க கொளுத்தி விளக்கு அப்படி காட்டின உடனே வெள்ளி காசு என்ன பண்ணும்? மின்னும். நல்லா புரிஞ்சுங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஏதாவது கொஞ்சமாவது உணர்வு இருக்கணும். இங்கே என்ன நடக்குது, இது என்ன காரியம், இங்கே என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கூட உணர்வே இல்லாமல் அப்படி எழுந்து போகிறதும் வருத்தமா இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட உணர்வு இல்லாமல் இங்கே கோட்டுவா விடக்கூடாது, இங்கே தூங்கக்கூடாது. கொஞ்சம் கூட உணர்வு இல்லாமல் இங்கே ஏதோ ஒரு கச்சேரிக்கு வந்த மாதிரி நிற்கக்கூடாது. இது தேவனுடைய பிரசன்னம். இங்கே ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ரெஸ்பான்ஸ். சிலதெல்லாம் தொலைஞ்சு போனதே தெரியாது, அது எங்கேயோ மூளையில் உழுந்து கிடக்குது. அது அப்படியே அவ்வளோதான், எங்கே போச்சுன்னே தெரியாது, மூளையில் உழுந்து கிடக்குது. அது காணும். சிலதெல்லாம் காணும். ஏன்டா காணும்னா அது எங்கேயோ உழுந்து கிடக்குது, எங்கேயோ ஃபால் ஆயிடுச்சு, எங்கேயோ போய் சிக்கிக்கின்னு இருக்குது முள்ளில். தொலைந்து போன மகன் அவன் ஃப்ரெண்ட் கெட்ட நண்பர்களுடைய பேச்சை கேட்டு போயிட்டான். தொலைந்து போன ஆடு அங்கே எங்கேயோ பசுமையாக மேய்துன்னு இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அது எப்படியோ என்ன புத்தியில் போச்சோ அது சொந்த புத்தியில் போயிடுச்சு. இந்த தொலைந்து போன காசு தவறி விழுந்து எங்கேயோ போயிடுச்சு. ஆடு எங்கே போயிடுச்சுன்னா முள்ளில் சிக்கிக்கின்னு இருக்கு, அதால் வர முடியலை, வரணும்னு பார்த்தாலும் முடியலை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த மேய்ப்பன் எப்படிப்பட்டவர்? தன்னுடைய ஆடுகளை மேய்த்து நடத்துகிறவர். அவர் நடத்தணும்னு சொன்னா நீ என்ன பண்ணணும்? கூப்பிடணும். பக்கத்தில் பார்த்து சொல்லு, கூப்பிடணும். இவர் கூப்பிட்டு தான் இருக்கிறார். ஐயோ நான் அவர், சில பேர் அப்படி தான் இருப்பாங்க, நான் கூப்பிட மாட்டேன், அவர் கூப்பிட்டோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவர் கூப்பிட்டோம் நான் கூப்பிட மாட்டேன். இல்லை, ரெண்டு பேருமே கூப்பிடணும். மேய்ப்பன் என்ன பண்ணுறாரு? ஆடை தேடிக்கிட்டு கையில் கோலை வச்சுக்கின்னு மே மேன்னு கத்தின்னு போகிறாரு. மேய்ப்பனுக்கு தன் ஆடு பற்றி தெரியும், நம்ம குரல் கொடுத்தா அது திருப்பி கொடுக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கத்திக்கிட்டே போகிறாரு. இந்த ஆடு உள்ள முள்ளில் சிக்கிக்கின்னு வாயை முடிக்கணும், சும்மா இருந்தால் எப்படி? பக்கத்தில் பார்த்துக்கலாம், எங்கே சிக்கிக்கின்னு இருக்க? குரல் கேட்குதா? குரல் கேட்டால் என்ன பண்ணும்? உடம்பு தான் சிக்கிக்கின்னு, வாய் தான் இருக்குது, கத்த வேண்டியது தானே. மே அப்படின்னா மெய்ப்பன் கண்டுபிடிச்சிருவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா ஆடுகள் மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கறது போல மெய்ப்பனுக்கும் தன் ஆடுகளுடைய சத்தம் கேட்கும். கேட்கும். அல்லேலூயா. இன்னைக்கு கேட்கும், இன்னைக்கு கேட்கும். நீ எங்க சிக்கி இருக்கிற? எங்க உன் மனசு கெட்டு போயிருக்குது? எங்கே உன்னுடைய மனசை பிசாசு சிதைத்து உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறான்? பாவம், தப்பு, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சுயம், பெருமை, கசப்பு, வைராக்கியம். ஆனா கர்த்தருடைய பந்தியில வந்து கை வைக்கிறது. உன்னை அப்படியே கண்டம் பண்ணி கர்த்தர் அனுப்ப விரும்பல, உன்னை திரும்பவும் சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அதனாலதான் கூப்பிடுறாரு. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, மெய்ப்பனின் சத்தம் கேட்குதா உனக்கு? ஏதோ சத்தம் கேட்குது, மெய்ப்பனின் சத்தம் மட்டும் கேட்கல. ரொம்ப தூரத்தில் இருக்குது. நான் ஏதோ, நல்லா புரிஞ்சுங்க, இது ஏதோ நான் என் வாயில வந்து பேசினுக்கிறேன் நினைக்காதீங்க. சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது சத்தியம். தாவீதுக்கு ஒரு நாள் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது. சுயத்தில் போய் பாவம் செய்து விட்டார், சுயத்தில் போய் விழுந்து விட்டார். விழுந்து விட்ட உடனே கனெக்ஷன் கட்டு, ஒன்றுமே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை சப்புன்னு இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்க முடியலை, தேவனுடைய வழிநடத்துதல் இல்லை, எல்லாம் தப்பு தப்பாக போகுது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? பெருமையில் தொலைச்சிட்டியா? சுயத்தில் எங்கன்னா போயின்னு இருக்கிறியா? மனசு கெட்டு போயிருக்குதா? குழப்பத்தில் இருக்கிறியா? நல்லா தெளிவடை. ஒரு ஆமென் சொல்லுங்க. தெளிவாரு. தாவீது பாவம் செய்தாரு, அப்படியே மறைச்சு வச்சாரு, பாவத்தை மூடி மூடி வச்சாரு. என்ன ஆச்சுன்னா he lost his connection. எடுத்தவர்கள் வாசிங்க, நான் சொல்றது வந்து சத்தியம்.
எடுத்தவர்கள் கண்ண பைபிளை எல்லாம் தரங்க. சங்கீதம் 32:8 படிங்க. சங்கீதம் 32 பொறுமையாக படிங்க. எல்லாரும் போய் வசனத்தை எடுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எல்லாரும் படிங்க அந்த வசனத்தை, எல்லாரும் படிங்க. பைபிள் எடுத்துங்க, 8ஆம் வசனத்தை படிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. திடீரென்று ஆண்டவர் தாவீதோடு பேசுறார். தாவீதோடு இந்த காரியத்தை பேசுறாரு. ஏன்னா தாவீது ஏதோ ஃபீல் பண்ணிட்டார், ஏதோ மனசுல அவருக்கு பாதிப்பு வந்துருச்சு. ஏன்னா ஆண்டவருடைய சத்தம் கேட்க முடியல, ஆண்டவருடைய வழிநடத்தத்தில் இழந்துட்டாரு. ஏன்? பாவம். பாவம் இருந்தால் உன் இஷ்டப்படி தான் நீ வாழ்வ, கர்த்தர் சொல்ற மாதிரி வாழ மாட்டேன். உன் மைண்டில் என்னென்ன தோணுதோ அதெல்லாம் செய்வேன், உன் மைண்ட் என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் பேசுவேன். ஆண்டவருக்கும் உனக்கு சம்பந்தமே இருக்காது, சுயத்திலே போவேன். அதனுடைய விளைவு சமாதானத்தை இழந்துருவேன், சந்தோஷத்தை இழந்துருவேன், ரட்சிப்பின் சந்தோஷம் போயிடும், உற்சாக மனது போயிடும். ஒரு 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்க முடியாது. தாவீதுக்கு இது நடந்தது. நடந்த உடனே ரொம்ப நாள் ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆண்டவருடைய வழிநடத்தது இல்லை, ஆண்டவருடைய சத்தம் கேட்க முடியலை, ஆண்டவருடைய ஒன்றுமே இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை. இதை புரிந்து கொண்ட தாவீது கத்தி கதறுகிறார், அழுகிறார், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஜெபித்த உடனே நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தவறு செய்து பாவத்தில் வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ பாவம் பண்ணி தப்பு பண்ணி வாழ்வதை தேவன் விரும்பவில்லை, மனம் திரும்ப விரும்புகிறார். உணரணும். உணராமையே அப்படியே மேலும் மேலும் அதையே செய்யாத. மேலும் மேலும் உன் இருதயத்தை கடினப்படுத்தி சுயத்திலேயே உன் புத்தியிலே போகாத. கொஞ்சமாவது உணர்ந்து யார் என்ன நடத்துறாங்க, மனுஷனா பிசாசா கர்த்தரா? எல்லாத்துக்கும் மனுஷ ஆலோசனை கேட்காத, எல்லாத்துக்கும் எந்த ஒரு பிசாசு உனக்கு சொல்ற எண்ணங்களை அக்சஸ் பண்ணாத. தேவ சமூகத்துக்கு போய் தேவனுடைய சமூகத்தில் நான் என்ன பண்றேன் ஆண்டவரே, நான் எப்படி இருக்கிறேன், என் சூழ்நிலை என்ன, எனக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லுங்க. தாவீது அப்படி ஒரு ஃபீலிங் வந்துச்சு அவருக்கு. ஏன்னா அந்த முதல் வசனத்தை வாசிங்க 32, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். பாவம் இருந்தா அப்பா நடத்த மாட்டார் உன்னை. பாவம் இருந்தா அவருடைய சத்தம் கேட்காது, அவரால் நீ நடத்தப்பட முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் லாஸ்ட் த கனெக்ஷன். சில நேரங்களில் நீங்கள் செல்போனில் வந்து மேப் போட்டு போங்க. நான் அப்படி தான் மேப் போட்டு போனேன். ஒரு இடத்துக்கு போன உடனே உங்கள் கனெக்ஷன் லாஸ்ட்னு வந்துருச்சு, கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது அக்சஸ் ஆக மாட்டேங்குது, அந்த இடத்துக்கு நான் கண்டுபிடிக்க முடியலை. இன்றைக்கி நிறைய பேருடைய நிலை அதுதான், கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஆண்டவருக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, யாரோ அவர்களை நடத்துகிறார்கள், பிசாசு அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார், சுயம் அவர்களை கெடுக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யார் உன்னை கெடுக்கிறது? நல்லா தானே இருந்த நீ? பிசாசா, சுயமா, இல்லை மனுஷனா? சத்துரு மூளையை கெடுத்துருவா பாருங்க. ஏதாவது பொய்ய சொல்லிக்கின்னு இருக்கிற வேலை, ஏதாவது இல்லாததை பொல்லாததை சொல்லி சொல்லி சில பேரை கெடுக்கிற வேலை. தாவீதுக்கு புரிஞ்சு போச்சு. தாவீது அனுபவிக்க ஆரம்பித்தார். இதுக்கு மேலே நான் ஆண்டவரை விட்டு நான் என் சுயத்தில் என்னுடைய பாவத்தில் நான் வாழ்ந்தேன்னா எனக்கு ஆண்டவர் கண்டிப்பாக செவி கொடுக்க மாட்டார். தன்னுடைய அக்கிரமத்தில் துணிந்து நடக்கிற மயிருள்ள உச்சந்தலையை கர்த்தர் உடைப்பார், அவர் செவி கொடுக்க மாட்டார், பேசவே மாட்டார். நீ பாட்டுன்னு ஏதோ சுயத்தில் வாழ்ந்து அப்படியே போயிட வேண்டியதுதான். தாவீது லாஸ் ஆயிடுச்சு கனெக்ஷன் ஆனது அவருக்கு நல்லா தெரியுது. ஐயோ முன்ன மாதிரி இல்லை, நான் வேற மாதிரி ஆயிட்டுக்கிறேன், என் மைண்டே சரியில்லை, நான் சுயத்தில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பெருமையில் போயிட்டு இருக்கிறேன், நான் மாம்ச இச்சையில் இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை நீ அறிந்து கொள்ள முடியுதான்னு கேளுங்க. உன்னை நீ நிதானித்து அறிந்தால் நீ நியாயம் தீர்க்கப்பட மாட்டாய். இந்த இடத்துல வருத்துக்கு முன்னால் உன்னை நிதானித்து அறியணும். இங்கே வருத்துக்கு முன்னாடி நிதானித்து அறியணும். நான் எப்படி இருக்கிறேன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் இப்படிலாம் இருக்கக்கூடாது. இது உணரணும். உணராத வரைக்கும் கனெக்ஷன் லாஸ். கர்த்தர் உன்னை நடத்த முடியாது. மனுஷன் நடத்துவான், மாம்சம் நடத்தும், பிசாசு உன்னை தப்பா நடத்திடுவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்பா கூட கனெக்ஷன் இல்லைன்னா சுயம் உன்னை நடத்தும், மனுஷன் உன்னை நடத்த ஆரம்பிச்சிருவான், பிசாசு உன்னை அவ்வளோதான் அழிச்சிருவான்.
ஆனால் தாவீது பாருங்க, ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க, நல்ல மேய்ப்பன் அவர். அவர் நல்ல மேய்ப்பன்னா நல்ல மேய்ப்பன். ஒரு ஆமென் சொல்லுங்க. தாம் பிள்ளைங்க கெட்டு போய் அதே நிலையில வாழ விடவே மாட்டார். அவர்கிட்ட கோல் இருக்குது, தடி இருக்குது. கோல் போஷிக்கும், தடி பின்னிடும். சிலதெல்லாம் அடி வாங்கி கூட அப்படியே இருக்குது, புரிய மாட்டேங்குது. அதனால் காலை ஒடிச்சு தோல் மேலே போட வேண்டியதாக இருக்குது. அப்போ கூட சிலதெல்லாம் புரிய மாட்டேங்குது. பக்கத்தில் போய் தயவு செய்து புரிஞ்சுக்க. அப்பாவுடைய சத்தம் கேட்குதா உனக்கு? உன்னை யார் நடத்துறது? உன்னை கர்த்தரா, உன்னை சுயமா, உன்னை மனுஷனா, அல்ல உன் மாம்சமா? இப்படிலாம் போதிச்சா ஜனங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை வாலாக்க மாட்டார், உன்னை தலையாக்குவார், நீ நரகத்துக்கு போற. ஓ ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். சத்தியத்தை போதிச்சா எல்லாருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. பாருங்கள், உங்கள் முகத்தை பார்த்தாலே எவ்வளோ பிரகாசம். சத்தியத்தை கேட்க கேட்க நீங்கள் பிரகாசம் ஆகிறீங்க. பாருங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தவறான வாழ்க்கை ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள கனெக்ஷனை அறுத்துறோம். அல்லேலூயா. நம்மளாம் தாழ்மையாக நடந்துக்கணும், பெருமை விட்டுறணும், கர்வத்தை விட்டுறணும். இது கடைசி காலம், உலகம் மட்டமாக போகிற காலம். நீ புத்தி உள்ள கன்னிகை நடந்துக்க. உனக்கு விளக்கில் மட்டும் என்ன இருந்தால் போதாது, பாத்திரத்தில் என்ன வேணும். பக்கத்தில் பார்த்து சொல்லு, விளக்கில் மட்டும் என்ன இருந்தால் போதும் நினைக்கிறியா? இங்கேயே தான் இருப்ப. அப்புறம் பாத்திரத்தில் என்ன வை. உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் போதாது, நீ இருக்கிற உத்தமம் போதாது. இன்னுமே உன் மைண்டில் சுயந்தான் இருக்குது. இன்னும் பெருமையில் தான் நீ வாழுகிறாய். தாழ்மையே கிடையாது. கர்த்தருக்கு முன்னால் தாழ்த்தி, சரி ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை உதவி செய்யுங்க. தாவீது புரிந்து கொண்டான், உணர்ந்துட்டான். உணர்ந்த உடனே அவன் ஒன்று சொல்கிறான். ஏன்னா அவன் அனுபவிச்சுட்டான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான்னு சொல்கிறாரு. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமென் கதறியதினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. என்ன அர்த்தம்? நான் தப்பு பண்ணிவிட்டு நான் பண்ணுறது கரெக்ட் தான் நான் நினச்ச வரைக்கும் எனக்கு கஷ்டம் வந்ததுன்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தப்பு பண்ணிங்கன்னு தான் பண்ணுறது கரெக்ட் தான் நீ நினச்சிருந்தேன்னா உன்னை கர்த்தர் நடத்த மாட்டார், சுயந்தான் நடத்தும். பாவம் உன்னை மேற்கொள்ளும், பிசாசு உன்னை நடத்துவான், மாம்சம் உன்னை நடத்தும், மனுஷன் உன்னை நடத்துவான், கர்த்தர் நடத்த மாட்டார். தப்பு நான் பண்ணுறது கரெக்ட் நினைக்காத. தப்பை உணர பழகிக்க. கர்த்தருடைய பந்தையில் கை வைக்கிறதுக்கு நம்ம ஏன் வர தெரியுமா? நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ரகசியமான பாவங்கள், ரகசியமான அருவருப்பான கிரியைகள், மைண்டு சரியா கிடையாது. சமாதானத்தை இழந்திருக்கிறோம், நிம்மதி இழந்திருக்கிறோம். தயவு செய்து உணருங்கள். இது இப்படி ஏன் நான் இப்படி இந்த நிலையில் இருந்தீங்கன்னா அவர் சத்தத்தை உங்களால் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. தாவீது அனுபவத்தில் சொல்கிறாரு, நான் இப்படி அடக்கி வச்சிருந்தேன், ஐ லாஸ் இஸ் கனெக்ஷன். அப்பாவுடைய வழிநடத்துதல் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு என் மைண்டு ஏதோ தப்பாக சொல்ல ஆரம்பிச்சிருச்சு, அதன்படி நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு பேசினப்பட்ட பாவத்தை முழுமையாக அறிக்கையிடுறார், எல்லாத்தையும் அறிக்கையிடுறார். ஒரு அரசன் கவரு, ஒரு பெரிய ராஜா குழந்தை மாதிரி அழுது ஜெபம் பண்றாரு. எல்லாருக்கும் முன்னால் அறிக்கை பண்றாரு, ஆமா நான் அப்படி பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு எழுதுறாரு. பைபிளில் அறிக்கை பண்ணி எழுதி வைக்கிறார், நான் அப்படி பண்ணேன், நான் சரியில்லைன்னு. அப்போ இது நல்லா கவனிங்க, இது தாவீதுடைய ஜெபம். என்ன ஜெபம்னா அனுபவிச்சு சொல்றாரு. ஆண்டவருக்கு முன்னால் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி ரெஸ்டோர் பண்ணிட்ட பிறகு அவர் ஒவ்வொன்றும் சொல்றாரு. நான் ரெஸ்டோர் ஆகாமல் இருந்ததுனால எனக்கு பிரச்சனை இருந்ததுன்றார். 4ஆம் வசனத்தை கவனிங்க. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாக இருந்ததினால் என் சாரம் உஷ்ண காலம் வரசி போல வறண்டு போயிட்டு. ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு போயிடுச்சு. அப்படியே பாரமாயிட்டேன். ஸ்பிரிச்சுவலாக நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன். ஏன்னா நல்லா இருந்த நான் சுயத்தில் விழுந்து போனேன், பாவத்தை செய்ய ஆரம்பித்தேன், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை யோசிக்க ஆரம்பித்தேன், பாவத்தை மறைக்க ஆரம்பித்தேன். அதனால் எனக்கு பாதிப்புகள் தான் வந்தது. 5ஆம் வசனத்தில் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இது பாவத்தை மறைக்கிற இடம் இல்லை. சும்மா கொஞ்சம் வச்சுக்கின்னு சைடில் கொஞ்சம் வச்சுக்கின்னு கொஞ்சோண்டு அறிக்கை எடுத்து அப்படி இல்லை, எல்லாத்தையும் அறிக்கை எடு. பக்கத்தில் பார்த்து சொல்லு, கொஞ்சம் உள்ளே வச்சுக்கின்னு அப்படியே மூடி வச்சுக்கின்னு மறைச்சு வச்சுக்கின்னு பர்ஃபெக்ட் மாதிரி ஆண்டவரே சொல்லுவாங்கல்ல, என்ன கண்ணீர் அது? அந்த கண்ணீர் விடக்கூடாது, முதல்ல கண்ணீர் விடக்கூடாது.
உண்மையாக மனம் திரும்பணும். உண்மையாக பக்கத்தில் உண்மையாக மனம் திரும்பு. எல்லாத்தையும் அறிக்கையிடு. பெருமை, கசப்பு, வைராக்கியம், பகை, விரோதம், அருவருப்பான காரியங்களை யோசிக்கிறது, துர்க்காரியங்களை யோசிப்பது, மற்றவங்களை கெடுப்பது, மற்றவங்களை வேதனைப்படுத்துவது, எல்லாம் ஒட்டு மொத்தமாக போனோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாத்தையும் தூக்கு. எல்லாம் இது தேவ சமூகத்துக்கு வரும்போது இந்த ரத்தத்தின் உடன்படிக்கை சாதாரணமானதல்ல. இந்த ரத்தத்தில் நீ கை வைக்கும் போது, இந்த பாத்திரத்தில் நீ கை வைக்கும் போது உன்னை சுத்திகரித்துக்கொள். தாவீது சொல்லுகிறார், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் நல்ல புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தேவன் நல்ல தேவன். அறிக்கையிட்டா எல்லாத்தையும் மன்னிச்சிடுவார், சூப்பராகிடுவார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி ஆயிடும்னா சும்மா ஆரோக்கியமாயிடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமாயிடும் அறிக்கையிட்டால். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரா? அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்படிப்பட்ட தேவனை நீங்க பார்க்கவே முடியாது. மன்னிக்கிறவர். இங்கிருந்து போகும்போது உன் வாழ்க்கை மர்வமாக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறி போகும். இங்கிருந்து போகும்போது நீ பழைய மனிதனாய் அல்ல, ஒரு புது மனிதனாய், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு மனிதனாய் கடந்து போவாய். ஆனால் உண்மையாக அறிக்கையிடணும். ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லணும். மனுஷங்கிட்ட போய் சொல்லலாம், தேவனிடத்தில் போய் சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் அப்படியே ஓப்பனாக சொல்லணும். ஆண்டவர்கிட்ட, ஆமாம் ஆண்டவரே இப்படி தான் ஆண்டவரே, எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேன் ஸ்பிரிச்சுவலாக, நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், என் மைண்டு கெட்டு போயிருக்குது, எனக்குள்ளே பெருமை வருது, கர்வம் வருகிறது, எனக்குள்ள வேண்டாத எண்ணங்கள் வருகிறது. ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுறாரு, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன், மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மழியட்டுமே. எல்லாம் சொல்லுங்க, வேண்டாத பலவீனங்கள். நான் சொல்றதை திருப்பி சொல்லாதீங்க, இருதயத்திலிருந்து சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன், மீண்டும் தலை தூக்காமல் எல்லாம் மாண்டு மடியட்டுமே. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாம் மாண்டு மடியட்டுமே. வாலிப பிள்ளைகளே, உங்களை ஜாக்கிரதையா பார்த்துங்க. இந்த உலகம் ரொம்ப மோசமான சூழ்நிலையை போய் சந்தித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க உங்க வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் திருப்பி மனம் திரும்பி பரிசுத்தமாகாவிட்டால் உங்க எதிர்காலம் ஆபத்து. உங்க எதிர்காலத்தை பிசாசு அழிச்சிருவான். இன்னைக்கே மனம் திரும்பு, இயேசு நல்லவர். உன் எதிர்காலத்தை அற்புதமாக கர்த்தர் மாற்றி போடுவார். வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இப்பவே ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள், உண்மையாக அவரை தேடுங்கள், உண்மையாக அவரை தொழுது கொள்ளுங்கள், உண்மையாக அவரை நேசிங்கள். எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. கொஞ்சம் பிசாசுக்கும் கொஞ்சம் இயேசுக்கும் இல்லை, உன்னை முழுமையா இயேசுவுக்கு கொடுங்கள். இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், உங்க இருதயத்தை கர்த்தருக்கு முழுமையாய் கொடுங்கள். உங்க வாழ்க்கையை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று பாருங்கள். அறிக்கையிடுவேன் என்றேன். ரிசல்ட் என்ன? எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சுட்டாராம். அறிக்கையிடுவேன் என்றேன். உள்ளுக்குள்ள அந்த தீர்மானம் வரும்போதே ரிசல்ட் வருது. நல்லா புரிஞ்சுங்க. நான் ஏசப்பாக்காக சாட்சியா உண்மையா பரிசுத்தமா வாழ்வேன்னு உன் உள்ளத்துல நீ தீர்மானம் எடுத்தால் பதில் பரலோகத்திலிருந்து இன்ஸ்டன்டா வரும். அல்லேலூயா. தாமதமா வராது, இன்னைக்கே வரும். இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது நல்ல நியூஸை நீ கேட்ப. அற்புதமான செய்தி உன்னை தேடி வரும். உன்னுடைய மனம் திரும்புதல் உண்மையாக இருந்தால் தேவன் பகிரங்கமாய் பதில் அளிப்பார். தேவன் உண்மையாய் பதில் அளிப்பார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். கூப்பிடுற தூரத்தில் இருக்கிறார். எங்கேயோ இருக்காரு நினைக்காத, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. நீ போற இடம், நீ சிந்திக்கிற காரியம் எல்லாருக்கும் தெரியும். மனம் திரும்புறதும் தெரியும். மனம் திரும்பணும்னு தீர்மானிக்கும் போதே உனக்கு பதில் வரும். சரிப்படுத்திக்குவேன், ஐயோ நான் சரியில்லைன்னு உணரும் போதே பதில் வரும். அதான் தாவீதினுடைய சாட்சி. சும்மா பெருமையில் தலைவரிச்சுக்கு நான் ஆடுவேன், மாம்சத்தில் ஆடுவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை மனம் திரும்புங்கள். இது கடைசி காலம். இது மிகவும் நெருக்கடியான நிலையில் இருக்கிறோம். இன்னும் கூட நம்முடைய சும்மா போதும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் போதும் போதும் நினச்சி யாரோ தப்பாக வழிநடத்துறதை போய் பின்பற்றாதீங்க. அதனால தான் கர்த்தருடைய வழிநடத்துதலை மிஸ் பண்ணுறோம். அவருடைய மேய்ச்சலினா அவருடைய வழியை விட்டு விலகி போகிறோம். தாவீது அதை அனுபவிச்சார். அப்போ அவர் சொல்கிறாரு,
இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். இன்றைக்கி அந்த காலம் தாங்க, இது கிருபையின் காலம். பக்தி உள்ளவனாக இருந்தால் இன்றைக்கே சோமன் ஆண்டுவிட்டேன், ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, ஐம் நாட் குட், நான் சரியில்லை, என் மைண்டு சரியில்லை, மைண்டு தப்பு தப்பாக யோசிக்குது, பிளான் பண்ணுது, தப்பு தப்பாக பிளான் பண்ணுது, ஒரு போலித்தரமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எல்லாம் ஆண்டவரே என்னை விட்டு நீக்கி போடுங்க. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். நான் ரொம்ப பாரத்தோடு வாலிய பிள்ளைகளுக்கு பேசுகிறேன். நீங்கள் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், இந்த உணர்வோடு விண்ணப்பம் பண்ணுங்கள், இந்த ஃபீலிங்கோடு ஜெபம் பண்ணுங்க. பாருங்க உங்கள் லைஃப்பை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி. இந்த ஃபீலிங் வரணும், இந்த உணர்வு வரணும். அப்போது இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை விட்டு விலகி போக மாட்டான், உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் ஹல்லேலூயா, அது அவனை அணுகாது, அது அவனை அணுகாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும், போன மாசம் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது உன்னை அணுகாது. பட் யூ ஹேவ் டு ரிப்பென்ட். உண்மையா மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரிடத்தில் எல்லா பாவ காரியங்களையும் அறிக்கையிடணும், சுத்திகரித்துக் கொள்ளணும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட நல்ல கனெக்ஷன் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட போய் பேசும்போதே தெரியும் அப்பாவுக்கு எனக்கு உள்ள உறவு எப்படி, நான் கரெக்டாக தான் நடக்கிறேன்னா சரியில்லையா, ஆண்டவருக்கு எனக்கு உள்ள அந்த வழிநடத்துதல் இருக்குதா, கர்த்தர் என்னோடு பேசுகிறாரா, கர்த்தர் எனக்கு உணர்த்துகிறாரா. இதெல்லாம் நடக்கலைன்னா நீ உன்னை நீயே ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் வெறும் ஆசீர்வதிக்கிறவர் இல்லை, ஆலோசனை கொடுக்கிறவர், உணர்த்துகிறவர், வழி நடத்துகிறவர், கண்டிக்கிறவர், எல்லாம் பண்ணுவார் ஆண்டவர். அவர் வெறும் மேல் பூச்சா பூசுகிறவரே அல்ல. உண்மையாக மனம் திரும்பினா உன் வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்கள்லாம் வேற மாதிரி நடக்கும். அற்புதமாக தேவன் உங்களோடு இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. ஸோ தாவீதினுடைய அந்த சாட்சியை கவனிங்க. ஒவ்வொரு வசனத்திலும் ஒரு பெரிய சாராம்சம் இருக்கிறது. அவர் இப்படியே சொல்லிகிட்டே வராருங்க, அனுபவித்து சொல்கிறாரு. ஆண்டவர்கிட்ட நான் இதெல்லாம் அறிக்கையிட்டேன், இதெல்லாம் சரி பண்ணிட்டேன், அப்படி சொல்லிகிட்டே வராரு. 7ஆம் வசனத்தில் நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஹல்லேலூயா. இவ்வளவு பாதுகாப்பு இருக்குதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட உண்மையாக மனம் திரும்பி அப்படியே ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நீங்கள் அண்டிக் கொள்வீர்களானால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. டக்குன்னு ஆவியானவர் உங்கள் மூலமாக பேசுவார். என்ன சொல்கிறாரு? இப்போ நீங்கள் 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு நீர் எனக்கு, அவர் ஜெபம் பண்ணுறார். இது தாவீதினுடைய பிரேயர். நல்லா புரிஞ்சுங்க. தாவீது இதெல்லாம் அனுபவித்து அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது சட்டுன்னு ஆவியானவர் பேசுகிறார். 8ஆம் வசனம், நீ சரி பண்ணிட்டல, நீ எல்லாத்தையும் மாற்றிக்கிறல்ல, நீ மனம் திரும்பிட்டல, இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இதுவரைக்கும் நடக்காத ஒன்று நடக்குது. கர்த்தர் இப்போ கனெக்ஷன் வந்துருச்சு, பேச ஆரம்பிச்சிட்டாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கனெக்ஷன் இருக்கா? நீயா பேசினுக்கிறியா? நிறைய பேர் ஜெபம் அவங்க தான் பேசினுப்பாங்க. ஆண்டவரே இதை பண்ணுங்க ஆண்டவரே, அவங்க காலை ஒடிங்க ஆண்டவரே, அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது ஆண்டவரே, நீ நல்லா இருக்க மாட்ட. உன் ஜெபமே சரியில்லை, மாற்றிக்க. எப்படி ஜெபம் பண்ணும்? ஆண்டவர்கிட்ட பேசு. முதல்ல உன்னை உணரு, உன் பாவத்தை அறிக்கையிடு, உன் குறைகளை கர்த்தரிடத்தில் சொல்லு. அப்புறம் பாரு ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப வரும், உற்சாக ஆவி உன்னை தாங்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர் இடைபடுவார். இது வரைக்கும் நான் உனக்கு நான் போதிக்கலை, உனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, உனக்கு நான் உங்ககிட்ட பேசி என் கண்ணை உன் மேலே வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ நீ சரியாயிட்டல, இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள். இந்த கர்த்தருடைய பந்தியில் உண்மையாய் மனம் திரும்பி இவருடைய பந்தியில் நீங்கள் கை வைக்கும்போது இதே சத்தம் உங்களுக்கும் கேட்கும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், இனி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பரை நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பரை நீங்கள் காணவே முடியாது. ஸோ திஸ் இஸ் ரியாலிட்டி. இது ஏதோ கறி ஏட்டு சுரக்கா கிடையாது.
சும்மா தேவையில்லாம அல்லேலூயா ஆமென் போட்டு போறதுக்கு. சத்தியம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அறியணும், பக்கத்தில் பார்த்து சத்தியம் அறியணும், விடுதலை ஆயிடுவேன், வெற்றி வரும். சத்தியம்லாம் தேவையில்லை, சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கின்னு கதை சொல்லிக்கின்னு அல்லேலூயா அல்லேலூயான்ட்டா போதும் ஜனங்களுக்கு. மோடி விதெல்லாம் காட்டுறாங்க இன்றைக்கி. நிறைய மீட்டிங்கு போய் அட்டன் பண்ணி நானே செத்து போயிட்டேன் போங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஊன்ட்டா போதும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சத்தியம் அறியணும், விடுதலை ஆயிடுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எல்லா மெய்ப்பனை மாதிரி இந்த மெய்ப்பன் கிடையாது. இவர் தனித்துவமான மெய்ப்பன். உங்களை நடத்துவார், உங்களை மெய்ப்பார். அவர் மெய்ப்பர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எப்படி மெய்ப்பாராம்? முதல்ல கண்ணை வைப்பார் மேலே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து. நல்லா புரிஞ்சுங்க, கண்ணை வச்சுட்டாரு, உன்னை யாரும் தொட முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் மேலே கண்ணை வச்சுட்டாரு, யாரும் உன்னை தொட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பிரச்சனை வரட்டும், எத்தனை போராட்டம் வரட்டும், எத்தனை பிசாசும், எல்லா உலகமே கூட எதிர்க்கட்டும், கர்த்தருடைய கண்கள் உன்மேல் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய கண்கள் உன்னை காணும் பொழுது, கர்த்தருடைய அக்கினிமயமான கண்கள் உன்மேல் வரும் பொழுது, தேவனுடைய பாதுகாப்பு உன்மேல் வந்து இறங்கும். இட்ஸ் a promise. ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறார். நீ சரி பண்ணிட்டு இல்லடா, நீ எல்லாம் ஓகே இல்லை, நீ எல்லாம் மாற்றிக்கல, நீ உன்னை நம்பலல்ல, உன் திறமையை நம்பலல்ல, மனுஷனை நம்பலல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற வேற எதையோ நம்பலல்ல, என்னதான நம்புற. இப்போ நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசும்பொழுது அந்த வார்த்தை அப்படியே இருதயத்தை தொடும், இருதயத்தை அப்படியே உணர்த்தும் தேவனுடைய பிள்ளைகளே. ஸோ முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, என் கண்ணை வைப்பேன், அப்புறம் நான் போதிப்பேன்றார். கண்ணை வைப்பேன், போதிப்பேன். ஹல்லேலூயா. எப்படி அற்புதமான தேவன் பாருங்க. உன்னை நடத்துவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னா உன் கூட பேசுவார் ஆண்டவர், உன்னோடு பேசுவார், உன் கூட அப்படியே இடைபடுவார், உன்னை நடத்துகிறத நீ பார்க்க முடியும். ஆண்டவரே நான் என்ன சொல்லணும், என் வாயில உங்களுடைய வார்த்தையை போடுங்கன்னா கண்டிப்பா போடுவார். அவர் அற்புதமான தேவன். நேத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே நான் என்ன பேச போறேன்னு தெரியாது, ஐ ஹாவ் திஸ், நீ போ, உன் வாயில என்னுடைய வார்த்தைகளை போடுவேன். அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய பிரசன்னம் இங்கு அளவு கடந்து இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது. அப்போ அவர் கண்களை நல்லா புரிஞ்சுங்க. நம்ம சில விஷயத்தை மாற்றிக்கிட்டோம், அவர் சத்தத்தை கேட்போம், கண்டிப்பாக அவர் சத்தம் நம்ம காதில் விழும். சில விஷயத்தை மாற்றலை, செவிட்டு விரியன் பாம்பு போல இருப்போம். அவர் கூப்பிட்டாலும் நம்ம காதுக்கு அது எட்டாது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் கண்டிஷன் என்ன, நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க. ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, என்னெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார்னு நினைக்காத. கண்டிப்பாக நீ கூப்பிட்டா கேட்பார். தாவீது எவ்வளோ மோசமான ஆள் பாருங்க, அவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டாரு, அவ்வளோ பெரிய பாவி, மறைச்சு மறைச்சு வைக்கிறாரு. ஆண்டவர் விடலை, இரக்கத்தினால ஊழியக்காரனை அனுப்பி உணர்த்துறாரு. உணர்த்தப்பட்ட உடனே புரிஞ்சுக்கிச்சு, நான் என்னெல்லாம் தொலைச்சேன்றதை புரிஞ்சுக்கினாரு. ஆண்டவர் இல்லாதனால எவ்வளோ லாஸு புரிஞ்சுக்கினாரு. புரிஞ்சுக்கின பிறகு கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட, மனம் திரும்புகிறார். மனம் திரும்பின பிறகு இப்போ ஆண்டவர் பேசுகிறார். என்ன அழகாக பேசுகிறார் பாருங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எப்படிப்பட்ட அருமையான தேவன். சங்கீதம் 73, ஆசாப்பின் சங்கீதம் 73:24. சங்கீதம் 73:24. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். ஹல்லேலூயா. என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளோ எசன்ஸ் இருக்குங்க. அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் அவ்வளோ வெயிட் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். ஹல்லேலூயா. எப்போ அவர் உங்களை நடத்துவார்?
ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். அதுக்கு மேலே உள்ள வசனம் 23ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் வந்து சொல்கிற காரியத்தை பாருங்கள். அவர் தம்முடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்துவார். நமக்கு ஆலோசனை கொடுப்பார், எப்படி நடக்கணும் அப்படி என்பதை நமக்கு என்ன பண்ணுவார், உணர்த்துகிறவர். அப்போது கிரைஸ்ட் கைட்ஸ் ஹிஸ் பீப்புள். கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக இருந்து அவருடைய ஆடுகளை என்ன பண்ணுகிறார், அற்புதமாய் நடத்துகிறார். சரியான பாதையில் நடத்துவார். கோணலான வழிகள் அல்ல, நேர் வழியில். மேய்ப்பன் எப்படி நடத்துவார், நேர் வழியில் நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கோணலான வழியில் சாயாதீங்க. கோணலான வழிகளுக்கு போகிறவங்களை அக்கிரமக்காரோட போக பண்ணுவார். மகிமைக்கு வர முடியாது. மகிமைக்கு வரணும்னா நேர் வழி. அவருடைய வழி எப்படிப்பட்டங்க, நேர் வழி. ஆனால் சில நேரத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். சில தியாகங்கள் அங்கே பண்ண வேண்டியிருக்கும். சிலதெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டியது இருக்கும். கர்த்தருடைய வழிகள் செம்மையானது. பாதகர் அதில் இடருவாங்க. செம்மையாக நடக்கிறவங்க ஆண்டவருக்கு பிடிக்கும். பாதகர் அதில் இடருவாங்க, ஆனால் நீதிமான்களோ அதில் நடப்பார்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா நீதிமானாய் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா செம்மையாய் நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா அவர் சொல்கிற வழியில் நடக்கும்போது உங்களுக்கு பெரிய பிளெஸிங் இருக்குது. ஏன்னா அவர் நடத்துகிறவர். அவர் நம்மை மெய்ப்பனை போல தம்முடைய மந்தை அவர் நடத்துகிறவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் அற்புதமாய் நடத்துகிறவர். தம்முடைய ஆவியானவரால் நம்மை நடத்துவார். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியானவர், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். இன்னைக்கு நம் மத்தியில் அவர் இருக்கிறார். யார் இருக்கிறது? சத்திய ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்கே சொல்லப்படுகிறது சத்தியமா இல்லையான்னு சொல்றதுக்கு சத்திய ஆவியானவர் இங்கே இருக்கிறார். சத்திய ஆவியானவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் சத்தியத்தில் தான் நடத்துவார். அவர் உங்களுக்கு சொல்லுவார், உங்களுக்கு போதிப்பார். அப்ப சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள் வழி நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. குறையா நடத்த மாட்டார். அவர் நடத்துகிறவர். முதல்ல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர். நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவர். மூன்றாவது ஆவியானவர் கொண்டு நம்ம என்ன பண்ணுவார், உணர்த்துகிறவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸோ யோவான் 16:13 தான் வாசிக்கிறோம். நமக்குள்ள அவர் இருந்து நம்மை நடத்துகிறவர். யோவான் 16:13 யாராவது வாசிங்க. யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளையும் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்களை நடத்துவார். சத்திய ஆவியானவர் நடத்துவார். ஹல்லேலூயா. கண்ணை வைத்து நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்காம இருக்கிறாங்க, சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சத்தம் கேட்கல. ஆவியானவர் சொல்லுகிறதை, சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருடைய பந்திக்கு நேராக வரும்பொழுது இது உடன்படிக்கையின் ரத்தம். இங்கே விளையாடுற இடம் இல்லை. இது ஏதோ கோயிலில் கொடுக்குற தீர்த்தம் கிடையாது. நான் பல முறை சொல்கிறேன், கர்த்தருடைய பந்தி. இந்த ரத்தத்தை அவமதிக்காத, இந்த ரத்தத்தை குற்றப்படுத்தாத. இந்த ரத்தம் இந்த உலகத்தில் வல்லமையான ரத்தம். இந்த ரத்தத்தினால பிசாசுகள் நடுங்குகிறது. இந்த ரத்தத்தோடு நீ உடன்படிக்கை பண்ண வர எல்லாத்தையும் சுயத்தெல்லாம் அறிக்கை பண்ணு. எல்லா பெருமை, கசப்பு, வைராக்கி எல்லாம் பக்கத்தில் பஸ் சொல்ல எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணு. எதையும் ஒழிச்சு வைக்க விடாத. அல்லேலூயா. உள்ளக்குள்ளே பூந்து அப்படியே உள்ளே தோண்டி கீண்டி உள்ளே வச்சுருப்பான் ஆழத்தில். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சாதா பாம்பெல்லாம் ஈஸியாக பார்க்கலாம். ஆனால் அந்த கருநாகம் இருக்குது பாரு, ரொம்ப உள்ள ஆழத்தில் படுத்துன்னு இருக்கும். நைட்டில் தான் எழும்பி வரும். இல்லை, சில பாவங்கள்லாம் அப்படி எழும்பி வரும் உள்ளேருந்து. யாரும் இல்லாத நேரத்தில் அப்படி எழும்போம். நல்லா புரிஞ்சுங்க. எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணுங்கள். உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை எப்படி நடத்துகிறாருன்னு பாருங்கள். சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள் வழி நடத்துவார். அல்லேலூயா. கடைசியாக கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசியா 9ஆம் அதிகாரம் இது 4வது குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். 4வது குறிப்பாக. 3வது நம்ம என்ன பார்த்தோம், கிறிஸ்து நம்மளை என்ன பண்ணுவார்,
மேய்த்து நடத்துகிறவர் என்பதை குறித்து பார்த்தோம். இப்போ அதுலேயே இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். 4வதாக, அவர் தம்முடைய ஆடுகளை ஆளுகை செய்து நடத்துவார். எப்படி நடத்துவார்? ஆளுகை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் தம்முடைய ஆடுகளை ஆளுகை செய்து நடத்துவார். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது அவரை பற்றி பிறக்கிறதுக்கு முன்னால் ஏசியா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனமாக இயேசு குறித்து சொல்கிறார். கடைசி அந்த வசனத்தை பார்த்து நான் முடிச்சிடுறேன். அடுத்த வாரத்தில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஏசியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம். இதை மட்டும் கவனிங்க, இதைத்தான் நான் பேச போகிறேன் இன்னைக்கு. கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய சொல்றார். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபன் லிஸ்ட் போடுறாரு. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு காரியம் சொல்றாரு, கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அது ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னு சொன்னால், கிரைஸ்ட் கவர்ன் இஸ் பீப்புள், த கவர்மெண்ட் ஷால் பி அப்பான் இஸ் ஷோல்டர். அவர் மேலே அவருக்கு மட்டும்தான் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்ஃப்ளூயன்ஸ். அவருடைய பிள்ளைகளை அவர் என்ன பண்ணுவார்? ஆளுகை செய்வார். இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து ஆளுகை செய்வார். உங்களுக்குள்ளே வந்து அவர் தன்னுடைய ராஜ்யத்தை நடத்துவார். இஸ் கவர்ன் அப்படின்னா உங்களை நடத்துவார். அதனால தான் ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும்போது சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற உம்முடைய பிதா, பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. 2 கையை உயர்த்தி அப்படியே அந்த ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் எனக்குள் வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பிசாசுக்கு இடம் இல்லை, இங்க சுயத்துக்கு இடம் இல்லை. இங்க இந்த உலகம் வந்து எனக்குள்ள உட்காரக்கூடாது, இந்த உலகம் என்னை ஆளக்கூடாது. நான் உலகத்தில் இருக்கலாம், ஆனா உலகம் என்ன ஆளக்கூடாது. நான் உலகத்தில் இருந்தாலும் கிறிஸ்துவே எனக்குள்ளே ஆளுகை செய்ய வேண்டும். கிறிஸ்துவே என்னுடைய இரட்சகர், கிறிஸ்துவே என்னுடைய ஆண்டவர். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவே என்னுடைய இரட்சகர், கிறிஸ்துவே என்னுடைய ஆண்டவர். உங்களை ஆளுகிறவர். உங்களை யார் ஆளுகிறது? உங்களுக்குள்ள என்ன ஆட்சி நடக்குது? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, என்ன ஆட்சி நடக்குது? டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, அமமுகவா, காமாவா? என்ன ஆட்சி நடக்குது உள்ள? என்னமோ ஆட்சி நடந்துனுக்குது. யார் ஆட்சி நடக்குது? நம்ம மெய்ப்பன் எப்படிப்பட்டவர்? அவர் மேலே என்ன இருக்குது? அரசாங்கம் அவர் மேலே இருக்குது. சுத்தமாக சொல்ல போனால் அவர் தான் ஆளுகை செய்கிறவர். அவர் மட்டும்தான் ஆண்டவர். அவர் மட்டும்தான் ஆண்டவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆளக்கூடிய தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. இவர் நாட்டை ஆளுகிறவர் அல்ல, இந்த உலகத்தை மட்டும் ஆளுகிறவர் அல்ல, அந்த சராசரத்தையும் ஆளுகிறவர், எனக்குள்ளே வந்து ஆளுகிறவர். நல்ல கரலை தட்டி அவரை பயப்படுத்துங்க. அவர் என்னை ஆளுகிறவர். ஹல்லேலூயா, glory. பொய் மட்டும் சொல்றோம், எனக்குள்ள இயேசு இருக்கிறார். ஆண்டவர் காமிக்கணும் உனக்குள்ள யார் இருக்கிறதுன்னு. உங்களுக்குள்ள யார் இருக்கணும்? அவர் இருக்கணும். அவர் தான் நம்முடைய ஆண்டவர், ஆளுகை செய்கிறவர். என்ன அவர் தான் ஆண்டு நடத்தணும். அவர் மேலே என்ன இருக்குது? கர்த்தத்துவம் இருக்குது. கர்த்தத்துவம் என்னது? த கவர்மெண்ட் ஷால் பி அப்பான் இஸ் ஷோல்டர். அவர் மேலே ஆளுகை இருக்கிறது. எனக்குள்ள ஆளுகிறவர். அவர் வெறும் இந்த இயற்கை உலகத்தை ஆளுகிறவர் இல்லை, அண்ட சராசரத்தை ஆளுகிறவர், என்னை ஆளுகிறவர். ஒரு பாட்டு கூட, பழைய பாட்டு இருக்குது, என்னை ஆளும் இயேசு ராஜா அப்படின்னு. உங்களை யார் ஆளுகிறது? யோசுவாவா, கிடியனா? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நான் உங்களை ஆள மாட்டேன், கர்த்தர் தான் உங்களை ஆளுவார் அப்படின்னு. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் என்ன ஆளக்கூடாது, கர்த்தர் என்னை ஆளுகை செய்யணும். ஹல்லேலூயா. என்னை ஆண்டு நடத்துகிற மேய்ப்பர், என்னை ஆண்டு நடத்துகிற மேய்ப்பர். அவர் ஆடுகளுக்கு வழிகாட்டுகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் ஆடுகளுக்கு வழிகாட்டுகிறவர், ஆடுகளுக்கு போதிக்கிறவர், ஆடுகளை ஒழுங்காக நடத்துகிறவர். இஷ்டப்படி வாழுன்னு சொல்றவர் இல்லை. அதுக்கு நீ வந்து எங்கன்னா போயிடலாம். இல்லைண்ணா ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்கே அவரை காசு கொடுத்து ஏமாற்ற முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லு, காசு கொடுத்து ஏமாற்ற முடியாது.
நீ திருந்திடணும். நீ திருந்தினா உன் காணிக்கை அங்கீகரிப்பார். இல்லை நீ தசமம் வாங்கி கொடுத்து காணிக்கை கொடுத்து என்ன யாருக்கு வேணும் அந்த காணிக்கை? இன்றைக்கி நிறைய பாஸ்டர் இது பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா காணிக்கை வராமல் போயிடுச்சுன்னா. எனக்கு காணிக்கை முக்கியம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை தான் முக்கியம். நீங்கள் முக்கியம், நீங்கள் சரியாகணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். நிறைய பேர் கனவு காண்றாங்க, பாஸ்டருக்கு நான் காணிக்கை கொடுத்தா நல்லா ஆகிடுவார்னு. நீ கொடுத்தாலும் நல்லா இருப்பேன், கொடுக்கலன்னா இன்னும் ரொம்ப டாப்பில் போயிடுவேன். மறுபடியும் ஆப் பண்ணிட்டு சொல்கிறேன். இங்கே கர்த்தர் ஆளுகை செய்யணும். வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் வரணும். அவருடைய அரசாட்சி நடக்கணும். வாழ்க்கை மாறணும். பாவத்தை விட்டு வெளியே வரணும். சுத்திகரித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அவர் அற்புதமானவர். அவருடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை லிங்க் உடனே வந்துடும். கர்த்தருடைய பிள்ளைகளை பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். பேசுவதற்கு பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயம் சத்தியம் இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். இன்னொரு முறை கடைசியாக சொல்லி முடிப்போம். சத்தியம் அறியணும், விடுதலை ஆகிடுவேன். அல்லேலூயா. நல்ல தேவன் அவர். நம்மை ஆளுகை செய்கிறவர், அற்புதமானவர். அவர் நம்மை நடத்துகிறவர். எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவரை மையப்படுத்த போகிறோம். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் கூட பேசியிருப்பார்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு கூட பேசினதற்காய் நன்றி. எனக்கு ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கேட்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்ததற்காய் நன்றி. ஹல்லேலூயா. வாழ்க்கை மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம வாழ்க்கை மாறாமல் என்ன செய்தாலும் அவர் ஒரு நாள் அதை அங்கீகரிக்க மாட்டார். நான் சரிப்படலை, நான் சீர்படலை, ஆனால் நான் ஏதாவது ஆண்டவருக்கு செய்யிட்டான்னா அதை ஆண்டவர் அறிவிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்க்கையை மாற்றுவது மிக மிக அவசியம். இந்த நல்ல வேலையில் சத்தியத்தை கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே, உங்களோடு கூட உள்ள எனக்கு அந்த உறவு மிக மிக அவசியம். ஆண்டவரே, நீர் சொல்லும் ஆண்டவரே, என்னை பார்த்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் ஆண்டவருக்கு அரை மனசாக உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. கர்த்தருடைய பந்திக்கு நேரம் வரும் பொழுது எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கு முன்னால் அறிக்கையிடுங்க. எதெல்லாம் கர்த்தர் உங்களை உணர்த்துகிறாரோ, எதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி உங்களுக்கு உங்களை மாற்றிக்கொள்ள கர்த்தர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறாரோ, இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, ஈசோப்பினால் என்னை கழுவும், இன்றே நான் சுத்தமாவேன். ஹல்லேலூயா. என்னை ஆண்டவரே சுத்திகரியும் ஆண்டவரே, அப்பொழுது பஞ்சை போல வெண்மையாவேன். ஹல்லேலூயா. சோமனுமா எல்லாரும் ஒரு 5 நிமிடம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக போகிறதுக்கு முன்னால் உங்களை நீங்களே